இப்போ நம்ம பண்ண போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா கோதுமை அல்வா, அதாவது கடா பிரசாதம்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு வந்து ஒரு 1/4 கப்பு நெய் ஒரு பேனில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 கேஷ்யூ நட்டை போட்டு நல்லா கோல்டனாக ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருவோம். ஸோ நம்ம கேஷ்யூ நட் ஃப்ரை பண்ணுற டைமில் இந்த சாஸ் பேனில் வந்து 1/2 கப்புக்கு கொஞ்சம் மேலே சுகர் எடுத்திருக்கேன். இதில் வந்து 1 கப் வந்து தண்ணி ஆட் பண்ணிடலாம். 1 கப் தண்ணி ஆட் பண்ணிட்டேன். இப்போ இதை வந்து அடுப்பில் வச்சுட்டேன். இது வந்து கொதிக்கட்டும், சுகர் கரைஞ்சி கொதி வரட்டும் இது. ஸோ இப்போ கேஷ்யூ நட் வந்து நல்லா கோல்டனாக ஃப்ரை ஆகிடுச்சு. இதை வந்து ஒரு பிளேட்டில் ரிமூவ் பண்ணிடலாம். உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கிஸ்மிஸ் கூட ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். பட் நான் வந்து எனக்கு இந்த அல்வாவில் வந்து கேஷ்யூ நட் மட்டும் பிடிக்கும் கிஸ்மிஸை விட. ஸோ இப்போ இந்த 1/4 கப் நெய்யில் வந்து 1/2 கப் கோதுமை மாவு. ஓகே, ஸோ கோதுமை மாவு ஆட் பண்ணி நல்லா இந்த கீயில் வந்து ஃப்ரை பண்ணிடுங்க. கோதுமை மாவு ஆட் பண்ணதுக்கப்புறம் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் போல் நல்லா அந்த நெய்யில் வந்து சாட்டே பண்ணி எடுத்துருங்க. ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அந்த கோதுமை மாவு வந்து நான் வந்து லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் நல்லா சாட்டே பண்ணிட்டேன். ஸோ அது வந்து ஒரு மாதிரி ஒரு பேஸ்ட் மாதிரி லைட் கோல்டன் கலரில் ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம இங்கே சைடில் வச்சுருக்கோம்ல, இந்த சுகர் சிரப்பை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கிண்ட போகிறோம். ஓகே, ஓகே. ஸோ சுகர் சிரப் ஃபுல்லாக ஆட் பண்ணிட்டேன் நான். ஆட் பண்ணி அதை நல்லா கிண்டி விடுங்க, உங்களுக்கு அல்வா மாதிரி வரும் அது. ஸோ இதை இனி வந்து நம்ம ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா கிண்டி விட போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக நெய் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் 1/4 கப் நெய் ஆட் பண்ணியிருந்தேன் தெரியுமா, இனி வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய் போல் தேவைப்படும். ஸோ 5 நிமிஷம் நல்லா குக் பண்ணியாச்சு. ஸோ இங்கே பாருங்கள், நெய் வந்து லோ ஃப்ளேமில் குக் பண்ணும்போது நம்ம போதும் அப்படின்னு தோணும். ஏன்னா வந்து சுருண்டு வந்துடும் உங்களுக்கு. இதுக்கு மேலே நீங்கள் ஆட் பண்ண தேவையில்லை. ஸோ சுருண்டு வந்தாச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம இங்கே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற கேஷ்யூ நட்டை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட கடா பிரசாத் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதுதான் ஆக்சுவலி வந்து இந்த நார்த் இந்தியாவுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு கோயிலில் வந்து தரக்கூடிய பிரசாதம், கோதுமை அல்வா தருவாங்க. ஸோ அதுதான் இது. ஓகே, ஸோ உங்களுக்கு வேணும்னா ஏலக்காய் பொடி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம அல்வா வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், நல்லா சுருண்டு வந்தாச்சு. இப்போ நான் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட போகிறேன். ஸோ நம்ம கோதுமை அல்வாவோட டெக்ஸ்சர் பாருங்கள், கரெக்டாக ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்குள்ளாடி ஒரு சூப்பர் அல்வா கிண்டிடலாம். ஸோ சரியான ஒரு ரெசிபி இது, ட்ரை பண்ணி பாருங்கள்.